ஹே காய்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோவில் யமஹாவோட RX 100 இந்தியாவுக்கு வருமா வராதா? இந்தியாவில் திரும்பவும் RX 100 ரீலான்ச் பண்ணுவாங்களா? அப்படி இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ணால் எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க? இல்லை அப்படி வரலன்னா வேறு ஏதாவது ஹையர் எண்டில், ஸோ உங்களுக்கு ஒரு 450லேயோ இல்லை 650லேயோ RX 100 வருமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RX 100 அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஐகானிக் பைக்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அது வந்து ஒரு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு 100cc இன்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட சவுண்டாக இருக்கட்டும், அதோட ஆக்சலரேஷன் ஸ்பீடாக இருக்கட்டும், அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே அந்த டைமில் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா BS6ஓட பேஸ் டு எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இப்போது எல்லா பைக்கோட இன்ஜின் எல்லா பைக்ஸுமே ரெடி பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அப்ரூவலுமே கிடைக்கும். இப்போது RX 100 2 ஸ்ட்ரோக்லேயோ இல்லை 4 ஸ்ட்ரோக்லேயோ வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் RX 100 இதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போவுமே ரீலான்ச்சிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது நிறைய கிளாசிக் பைக்ஸ் வந்து இந்தியாவில் 450cc 350cc இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 650cc நிறைய பைக்ஸை வந்து எல்லா பைக் பிராண்ட்ஸுமே இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க இப்போ ரீசன்ட் டேஸில். அப்படி பார்க்கும்போது யமஹா அப்கமிங்கில் RX 350யோ இல்லாட்டி RX 450 இல்லை 650 வந்து லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, உண்மையாகவே RX அப்படிங்கிற நேமில் ஹையர் எண்ட் மாடல் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு FZX 150 லான்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா லான்ச் ஈவெண்ட்ஸில் வந்து நிறைய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க யமஹாவோட அஃபிஷியலான ஒரு தரப்பில் இருந்து. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா RXல உங்களுக்கு ஹையர் எண்ட் மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு RX 500 இல்லை 450 வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துங்களேன், இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டோட இன்டர்செப்டார் 650 இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரூசர் மாடல் ஹோண்டாவுமே வந்து ரெபல் 500 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்டில் உங்களுக்கு வந்து சூப்பர் மீட்டியார் இருக்குது. இந்த மாதிரி நிறைய க்ரூசர் பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஹோண்டாலேயே பார்த்தீங்க அப்படின்னா CB மாடல்ஸ் 350 இருக்குது. அண்ட் நிறைய பிராண்ட்ஸ் திரும்பவும் இந்தியாவில் நிறைய அவங்களுடைய பழைய பைக்ஸை, அதாவது கிளாசிக் ரெட்ரோ ஃபீல் கொடுக்கக்கூடிய பைக்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்தியாலையும் RX 350 இல்லை RX 450 அப்படிங்கிற பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது சிங்கிள் சிலிண்டர் தாங்க இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சிங்கிள் சிலிண்டராக இருந்தது அப்படின்னா கூட உங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல இனிஷியல் பவர், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பைக்காக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிளாசிக் ஃபீலை எடுத்து கொடுக்குறதே வந்து அந்த ஸ்போக்டு வீல்ஸ் தான். ஸோ அந்த ஸ்போக் வீல்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. கொஞ்சம் கிராஸ் அந்த இன்னொரு ஸ்போக் வீல்ஸ் இருக்குங்க, அதாவது வந்து கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்போக் வீல் இருந்தது அப்படின்னா நமக்கு டியூப்லெஸ் டயருமே கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு அந்த ஒரு பெஸ்ட்டான விஷயம், அந்த பைக்கோட சர்க்குலரான ஹெட் லேம்பாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளாட்டான சீட்டாக இருக்கட்டும், அண்ட் சூப்பரான அந்த ஹேண்டில் பார்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே RX 100ல், அதாவது RX அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அப்கமிங் பிகர் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய பைக்ஸில் கொடுக்க தான் போகிறாங்க. பட் இதுக்கப்புறம் RX 100 உங்களுக்கு வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் கிடைக்கவே கிடைக்காது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் வரப்போகுது. ஆனால் 100cc உங்களுக்கு இதுக்கப்புறம் கொடுத்தாலுமே அது ஒர்த்தாக இருக்காது. ஏன்னா 4 ஸ்ட்ரோக்கில் நீங்கள் 100cc வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தள்ளிக்கிட்டே போயிடலாம் பைக்கு. அந்த அளவுக்கு தான் அதோட ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து கொடுத்தாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு RX 100 திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண மாட்டாங்க. RX 350 இல்லை 450 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி லான்ச் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 3.5 லேக்லேருந்து ஒரு 4 lakh rupees உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கக்கூடிய பைக்காக தான் வரும். அண்ட் பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ரோட் ப்ரெசன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு நல்லா இருக்குங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 350cc சிங்கிள் சிலிண்டர் இருக்கலாம், இல்லாட்டி 450cc சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி R3யோ இல்லை MT-03யோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கடை மெத்தட் மூலிமா உங்களுக்கு அப்படி பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடச்சிருக்கும். இது அப்படியே ஃபாரின்லேருந்து உங்களுக்கு இந்தியாவில் இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ரைஸுமே R3 MT-03 அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி மேபி பண்ணாங்கன்னா RX
350 இல்லை 450 அதுக்கான ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, RX100 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்லையோ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்லையோ ஃபியூச்சரில் வரப்போகிறது கிடையாது. RXல நமக்கு 450 இன்ஜினில் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு க்ரூசர் பைக் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த RX அப்படிங்கிற பைக் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.